Hi students, இன்னைக்கு நம்ம Gas Metal Arc Welding Machine ஓட power sources, அதோட equipments and accessories identify பண்றத கத்துக்க போகிறோம். வாங்க, முதல்ல CO2 welding பார்க்கலாம். GMAW வின் சக்தி ஆதாரங்களை கூறுவதற்கு GMAW வெல்டிங் இயந்திரம் மற்றும் அதன் பாகங்களை அடையாளம் காணுவதற்கு CO2 வெல்டிங் அறிமுகம். உலோகங்களை இணைப்பதற்கான சிறந்த முறை என்பது இணைவு வெல்டிங் ஆகும். ஏனெனில் இந்த செயல்பாட்டில் வெல்டிங் செய்யப்பட்டுள்ள ஜாயிண்ட்ஸ் முற்றிலும் ஷீல்டட் ஆர்க் மற்றும் மோல்டன் படில்ஸ் இல்லாமல் அடிப்படை உலோகத்தின் அதே பண்புகளையும் மற்றும் வலிமையையும் கொண்டுள்ளதாக இருக்கும். வெல்டிங் செய்யும்போது வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் உருகிய உலோகத்தால் உறிஞ்சப்படுகிறது. இது பலவீனமான வெல்டிங்கை உருவாக்கும். ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கில் ஆர்க் மற்றும் உருகிய உலோகம் என்பவை எலக்ட்ரோடில் பூசப்பட்ட ஃப்ளக்ஸ் எறிவதால் உருவாகும் வாயுக்களால் பாதுகாக்கப்படுகின்றன. ஆர்கன், ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு போன்ற இனர்ட் கேஸஸை வெல்டிங் டார்ச் மூலம் அல்லது கன் மூலம் அனுப்புவதன் மூலமாக இந்த வகையான பாதுகாப்பு நடவடிக்கை அடைய முடியும். ஆர்க் அடிப்படை உலோகம் மற்றும் நுகர்வு வெற்று கம்பி மின்முனைக்கு இடையே ஒரு டார்ச் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போது GMAW மற்றும் அதன் பாகங்களை பற்றி படிக்கலாம். 1. நிலையான மின்னழுத்தம் CV பவர் சோர்ஸ். 2. பவர் கோட். 3. கேபிள் டு ஃபீடர். 4. வேலை செய்யும் பகுதிக்கு செல்லும் தரை கேபிள். 5. ஒர்க் பீஸ். 6. வெல்டிங் டார்ச். 7. நிலையான வேக கம்பி ஃபீடர். 8. எலக்ட்ரோட் வயர். 9. எரிவாயு குழாய். ஷீல்டிங் கேஸ் சிலிண்டர். 11. ஃப்ளோ மீட்டர் கொண்ட கேஸ் ரெகுலேட்டர். GMA வெல்டிங்கின் கோட்பாடுகள். தொடர்ந்து ஊட்டப்படும் கன்சியூமபிள் பேர் வயர் எலக்ட்ரோடுக்கும் அடிப்படை உலோகத்திற்கும் இடையே ஆர்க் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த வெல்டிங் செயல்பாட்டில் ஆர்க் சூடான அடிப்படை உலோகம் மற்றும் உருகிய நிரப்பு உலோகம் ஆகியவை வெல்டிங் டார்ச் வழியாக செல்லும் இனர்ட் மற்றும் நான் இனர்ட் வாயுக்களின் ஓட்டத்தால் பாதுகாக்கப்படுகின்றன. GMAW-இன் பாகங்கள். MIG பவர் சோர்ஸ் மெயின் பவர் சோர்ஸை பயன்படுத்துகிறது. மட்டுமல்லாமல் மெயின் பவர் சோர்ஸை CV மாறிலி மின்னழுத்தமாக மாற்றுகிறது. DC அதாவது நேரடி மின்னோட்டம் MIG வெல்டிங் செயல்முறைக்கு மிகவும் பொருத்தமான ஆற்றலாகும். MIG வெல்டிங் பவர் சோர்சஸ் மின்னழுத்தத்தை கட்டுப்படுத்துகின்றன. இது வோல்டேஜ் ஸ்டெப் சுவிட்சஸ், வின் ஹேண்டில்ஸ் அல்லது மின்னணு முறையில் செய்யப்படுகிறது. வயர் எலக்ட்ரோடின் குறுக்குவெட்டு பகுதி மற்றும் வயர் ஸ்பீட் மின்சக்தி மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஆம்பரேஜ் அல்லது மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகிறது. அதாவது அதிகமான வயர் ஸ்பீட் அதிக ஆம்பியர் ஆற்றலை பவர் சோர்ஸ் மூலம் உற்பத்தி செய்யும். MIG பவர் சோர்ஸின் அவுட்புட் DC ஆக இருப்பதால் டெர்மினஸ் அவுட்புட் பிளஸ் மற்றும் மைனஸ் என லேபிளிடப்படும். எலக்ட்ரிக் சர்க்கியூட் கோட்பாடு 70 விழுக்காடு வெப்பம் எப்பொழுதும் பிளஸ் பக்கத்தில் தான் இருக்கும் என்று கூறுகிறது. வெல்டரின் பாசிட்டிவ் பக்கத்துடன் இணைக்கப்பட்ட லீட் மொத்த ஆற்றல் மற்றும் வெப்ப அவுட்புட்டின் 70 விழுக்காடு கொண்டு செல்லும். இந்த வகையான ஆற்றல் மூலமானது SMAW மற்றும் GTAW செயல்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. GMAW வளைவுக்கான பண்புகள். வளைவு B என்பது இயந்திரத்தில் 50 வோல்ட் அமைப்பிற்கான திறந்த சுற்று மின்னழுத்த வளைவை குறிக்கிறது.
வெல்டிங் மின்னழுத்தத்தில் 25 விழுக்காடு மாற்றம் 20 வோல்ட் முதல் 25 வோல்ட் வரை. மின்னோட்டத்தின் 13.3 விழுக்காடு குறைந்து 142 ஆம்ஸிலிருந்து 124 ஆம்ஸ் ஆக இருக்கும். இந்த ஸ்லோவர் ஸ்லோப்பிங் வோல்ட் ஆம்பியர் கர்வ் அவுட்புட் மின்னழுத்தத்தில் அதே சிறிய மாற்றத்துடன் ஆம்பியரில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இது ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பவர் சோர்ஸ் அல்லது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் பவர் சோர்ஸ் என அழைக்கப்படுகிறது. இந்த வகையான பவர் சோர்ஸ் GMAW மற்றும் SAW செயல்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. MIG அல்லது MAG டார்ச்சஸ். MIG டார்ச் வயர் ஃபீடருடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் அதன் செயல்பாடுகள் வயர் எலக்ட்ரோட், கேடய வாயு மற்றும் மின் வெல்டிங் மின்னோட்டத்தை வெல்டிங் பகுதிக்கு வழங்குவதாகும். பல்வேறு MIG டார்ச்சுகளில் உள்ள பொதுவான விஷயங்களை பார்க்கலாம். லைனர்கள். டார்ச் லைனரின் லைனர் பகுதியின் ஆயுட்காலம் தோராயமாக 1 முதல் 4 MIG கம்பி சுருள்கள் வரை இருக்கும். அது லைனர் மற்றும் கம்பியின் தரத்தை பொறுத்திருக்கும். பல்வேறு வகையான வயர் எலக்ட்ரோடுகளுக்கு பல்வேறு பொருட்கள் உள்ளன. உதாரணமாக, திட கம்பிகளுக்கான ஸ்டீல் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லைனர்கள் உண்டு மற்றும் அலுமினிய கம்பிகளுக்காக டெஃப்லான் லைனர்கள் உண்டு. வாயு டிஃப்யூசர். கவச வாயு கவச முனைக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்வதே அதன் செயல்பாடு. இது வாயுவை முடிந்தவரை நேராக வெளியே வரும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. கேஸ் ஷீல்ட் நோசில் உள்ளே சமமாக விநியோகிக்கப்படுகிறது. டிஃப்யூசர்கள் செம்பு, பித்தளை அல்லது ஃபைபர் போன்ற பல்வேறு பொருட்களால் செய்யப்படலாம். சில டிஃப்யூசர்கள் டிப் ஹோல்டர்களாகவும் இருக்கும். கான்டாக்ட் டிப் ஹோல்டர். கான்டாக்ட் டிப் ஹோல்டர் வெல்டிங் முனையை அதன் இடத்தில் வைத்திருக்கும். கான்டாக்ட் டிப்ஸ். கான்டாக்ட் டிப்ஸ் அல்லது குழாய் நல்ல வெல்டிங்கிற்கு மிகவும் முக்கியமானது. பெரும்பாலான கான்டாக்ட் டிப்புகள் தாமிர கலவையால் செய்யப்பட்டவை. சிறந்த கலவை என்றால் வயர் எலக்ட்ரோடு மின்னோட்டம் சிறப்பாக இருக்கும். MIG டிப்பின் தேய்மானமும் குறைவாக இருக்கும். ஒருங்கிணைந்த கட்டுப்பாடுகள். வழக்கமான DC மற்றும் பல்ஸ்ட் GMAW-இல் வெல்டிங் அளவுருக்களை அமைப்பதில் உள்ள சிக்கலானது சினர்ஜிக் கண்ட்ரோல் எனப்படும் ஒற்றை குமிழ் கட்டுப்பாடுடன் கூடிய கருவிகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இந்த அமைப்பு தற்போதைய வெல்டிங் காம்பினேஷனை சார்ந்துள்ளது. உதாரணங்கள்: வயர் ஃபீட் ஸ்பீட், மீன் கரண்ட் மற்றும் மின்னழுத்தம் ஒற்றை கட்டுப்பாட்டின் மூலம். கருவியின் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அளவுருக்கள் மற்றும் கட்டுப்பாடு சமன்பாடு இரண்டையும் சேமிக்க முடியும் மற்றும் ஒரு உள்ளீட்டு சமிக்ஞைக்கு பதிலளிக்கும் விதமாக வெளியீட்டை தானாகவே சரி செய்ய முடியும். இந்த அமைப்பு சினர்ஜிக் கட்டுப்பாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. வரைபடமும் அதையே தான் காட்டுகிறது. வயர் ஃபீடர். வயர் ஃபீடர் என்பது MIG அல்லது MAG வெல்டிங்கின் ஒரு பகுதியாகும். இது வயர் எலக்ட்ரோடின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. மேலும் இந்த கம்பியை ஃபீடரிலிருந்து வெல்டிங் டார்ச் வரை வேலை பகுதிக்கு தள்ளுகிறது. வெல்டிங் மின்னோட்டத்தை வெல்டிங் பவர் சோர்ஸ் மூலத்திலிருந்து ஃபீடருக்கும் பின்னர் வெல்டிங் டார்ச்சிற்கும் இடையிணைக்கும் லீடின் வழியாக அனுப்புவதற்கான பாதையை வழங்குகிறது. சொலனாய்டு வால்வு மூலம் வாயு ஓட்ட கட்டுப்பாட்டை வழங்குகிறது. எரிவாயு சீராக்கியிலிருந்து வெல்டு பகுதிக்கு ஃபீடர் மற்றும் MIG வெல்டிங் டார்ச் வழியாக வாயு செலுத்தப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் சிலிண்டர் அண்ட் ரெகுலேட்டர். GMAW அல்லது CO2 வெல்டிங்கிற்கு தேவையான கவச வாயு
ஒரு எரிவாயு உருளையிலிருந்து ஒரு அவுட்லெட் வால்வு மற்றும் ரெகுலேட்டர் மூலம் வழங்கப்படுகிறது. கேஸ் ஃப்ளோ மீட்டர். இது ஒரு கண்ணாடி குழாயில் சீராக குறிக்கப்பட்ட ஓர் அலகு. ஃப்ளோ மீட்டரில் பொருத்தப்பட்ட ஃப்ளோ விகித சரிசெய்தல் வால்வு இனர்ட் வாயு அல்லது கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் ஃப்ளோ விகிதத்தை லிட்டர் பர் நிமிடத்தில் வெல்டிங் கன்னிற்கு கட்டுப்படுத்துகிறது. CO2 வெல்டிங்கிற்கான கேஸ் ப்ரீஹீட்டர். CO2 திரவ வடிவில் சிலிண்டரில் நிரப்பப்படுகிறது. அதாவது அறை வெப்பநிலையில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு வாயு மீது உயர் அழுத்தம் கொடுக்கப்பட்டு திரவ வடிவிற்கு மாற்றப்படுகிறது. எனவே வெல்டிங் செய்யும் பொழுது வெல்டிங் டார்ச்சிற்குள் நுழையும் திரவ கார்பன் டை ஆக்சைடு வாயு வடிவத்தில் இருக்க வேண்டும். CO2 திரவம் கொதித்து வாயுவாக விரிவடைகிறது. அது ரெகுலேட்டர் வழியாக செல்கிறது. இது வாயுவை குளிர்விக்கும். ரெகுலேட்டர் இன்லெட்டில் ஈரப்பதம் இருந்தால் அது ஒடுங்கி ரெகுலேட்டரில் உறைந்து வாயு பாதையை தடுக்கும். எனவே குளிர்ச்சியை தவிர்க்க சிலிண்டரை விட்டு வெளியேறும் வாயுவின் வெப்பநிலையை அதிகரிக்க சிலிண்டருடன் இணைக்கப்பட்ட கேஸ் ஹீட்டர் இருக்கும். எனவே வெல்டிங்கின் போது ஒரு சீரான வாயு ஓட்டம் பராமரிக்கப்படுகிறது. நாம் இதுவரை கற்றுக்கொண்டதை விரைவாக மீண்டும் பார்க்கலாம். GMAW-இன் வெவ்வேறு உறுப்புகள். 1. நிலையான மின்னழுத்தம் CV பவர் சோர்ஸ். 2. பவர் கோட். 3. கேபிள் டு ஃபீடர். 4. வேலை செய்யும் பகுதிக்கு செல்லும் தரை கேபிள். 6. வெல்டிங் டார்ச். 7. நிலையான வேக கம்பி ஃபீடர். 8. எலக்ட்ரோட் வயர். 9. எரிவாயு குழாய். ஷீல்டிங் கேஸ் சிலிண்டர். 11. ஃப்ளோ மீட்டர் கொண்ட கேஸ் ரெகுலேட்டர். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோ கூட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.